தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். கோயம்புத்தூர் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து படுகொலைகள் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவை தமிழக அரசு பின்பற்றவில்லை என்று தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினர் ஓட்டுகளை குறிவைத்து தாங்கள் மதம் குறித்து பேசுவதாக தூண்டிவிடுவதே முதலமைச்சர்தான் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். வங்காளதேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை உடனடியாக அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி மத்திய அரசு மாநில அரசுக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியுள்ளது. அதன் மீது மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. இதுபோல குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் நாமும் தமிழ்நாட்டில் இருக்கிறோமா வேறு எங்கேயும் இருக்கிறோமா என்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்திருக்கிறது. உடனடியாக முதலமைச்சர் தகுந்த நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது.